நிறைய பேர் பார்க்கட்டும் லைஃப். பிகாஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நான் பேச போறேன். கைஸ், மின்னல் எஃப்எம்ல வந்து லைஃப் ஓடுது. நான் இவங்களுக்கு கால் பண்ணி நான் என்ன சொல்ல போறேன்னா, யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல போறேன். அவளோட நம்பர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். 012 இந்த நம்பர் சொல்லியிருந்தாங்க. கைஸ் வாட் ஹாய். வணக்கம், யாரு பேசுறது? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். எங்க அழைக்கிறீங்க? வேலைங்களா? உங்க பேர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பூச்சவங்கிலிருந்து அழைக்கிறேன். என் பேர் சதீஷ். ஆக்சுவலி ஐ எம் யூடியூபர். உங்க பேர் சதீஷா? யா. ஓகே சதீஷ். ஓ, யூடியூபர். எஸ். சூப்பர். சரி சதீஷ், இருங்க. இந்த பாட்டு முடிய போது அப்படியே நம்ம ஆன்லைன் போயிட்டு பேசிடுவோம். ஆல்ரைட். ஓகே, அப்படியே நீங்க இது நம்பர் யாச்சும் எனக்கு ஒரு ஆள் டைப் பண்ணுறீங்களா? 012 8757569. ஸோ நான் பின் பண்றேன். ஓகே, நம்ம டத்தோ ஏகே அழகா வந்து டைப் பண்ணிட்டாரு. ஹலோ இருங்க. ஓகே, நம்ம ஆன்லைன் போறோம். ஆல்ரைட். வணக்கம், இது ஆர்ஜே சாந்தினி கோவியா பேக். அப்படி ஒரு ஃபீல்ஸான ஒரு பாட்டு கேட்டோம்ல. ஆக்சுவலி பர்சனலா இந்த படத்துல இந்த பாடல் வந்து கேட்கும் போது அந்த சீனோட அப்படியே அழகழியா வருங்க. செம்ம ஒரு டச்சிங்கான ஒரு சீன். யார் இதை சூரியரை போட்டு படம் பார்த்தாங்களோ தெரியும். செம்ம ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவி அது. சோ இது வந்து சாயா விச்சான் இந்த செக்மெண்ட்ல வந்து இணைந்து இருக்காங்க. நம்மளோட சதீஷ் ஆன் கால் இருக்காங்க. வணக்கம் சதீஷ். யோ வாட்ஸ்அப். எங்க இருந்து அழைக்கிறீங்க? பூச்சவங்கல இருந்து. பூச்சிங்க அழைக்கிறீங்க. சொல்லுங்க சதீஷ். நான் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். இப்ப லைக் நிறைய பேர் வந்து மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? சோ நிறைய பேர் வந்து ரீசனா ரொம்ப கான்ட்ரவர்சி போகுது. லைக் வந்து யாங்க வந்து நடிச்ச ஆக்டர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி ரொம்ப கெஞ்ச வேண்டியதா இருக்கு வந்து படத்தை பாருங்க அப்படின்னு. சோ இதுக்கான ஒரு விஷயம் வந்து ஏன் நம்ம மலேசியன் இண்டஸ்ட்ரி என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? இல்ல உங்களுக்கு பர்சனலா இல்ல எனக்கு வந்து எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற என்னாச்சும் உங்களோட கருத்தை வந்து கொஞ்சம் இங்க பகிர்ந்து சொல்லுங்க. என் கருத்து வந்து ஆக்சுவலி வந்து படம் ஓகே, எனக்கு வந்து எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுவேன். மலேசியா படம். இப்போ புது டேலண்டான ஆள் வந்து டிக்டாக்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து புது ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம நடிக்க வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ சரி, ஆனா நீங்க டிக்டாக்ல ஓகே பர்சனலா எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்றேன்னா, டிக்டாக் வந்து நிறைய பேர் வந்து சேராங்க இல்லையா? பட் டிக்டாக் வந்து சேரவங்க வந்து எப்படி ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவங்களால டயலாக் பேசி நடிக்க முடியும்னு எப்படி நம்புறீங்க? அதுல ஒரு சில பேர் வந்து வெரி குட்டா இருப்பாங்க. ஓகே, மேமாங்க வந்து டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் சரி ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவங்க நடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. லைக் இப்ப ரீசனா வந்து கபின்ற ஒரு பையன் நடிச்சாங்க, மங்கேனி அப்படின்ற ஒரு சீரீஸ். அப்புறம் ஜோஷுவா மைக்கேல் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நடிக்கிறாரு. பட் அந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஆன் ஸ்கிரீன் அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க எப்படி கேரண்டி பண்றீங்க? நம்புங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க வந்து நிறைய எப்படி சொல்றது, சாரியா, அவங்க வந்து அந்த நடிப்பு இது பண்றதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸும் வருது. கரெக்டா? ஓகே, எனக்கு வந்து ஓகே வாட் ஐ பர்சனலி நோ, யூசுவலா வந்து இந்த ஓகே எப்பவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய காஸ்டிங்ஸ் எல்லாம் போவோம், ஆடிஷன்ஸ் எல்லாம் போவோம். சோ கண்டிப்பா வந்து தேர் ஆர் பீப்புள் போய் அட்டென்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா அந்த அட்டென்ட் பண்ற பீப்புள் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து ஒரு இன்ஃபுளுசராவும் இருக்கிறேன், நான் டிக்டாக்ல நான் கண்டென்ட் கிரியேட்டராவும் இருக்கிறேன். ஆனா
சினிமால தியேட்டரிக்கல் சீரீஸ்ல எல்லா படங்களையும் நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இருக்கேன். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு க்ளோஸான இடத்துல நம்ம கான்ஃபிடபிளா நம்ம என்ன ஒரு வீட்ல ஷூட் பண்ணுவோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷூட் பண்ணுவோம், அது வந்து வேற. ஆனா அத்தனை பேர் முன்னுக்கு லைட்டிங்கோட கேமராவோட செட்ல நடிக்கிறது இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நெவர் ஈஸி. டயலாக் டெலிவர் பண்றது இஸ் நாட் ஈஸி. சோ கண்டிப்பா என்னோட பர்சனல் என்னன்னா நிறைய பேர் வந்து they are willing to give opportunities. இப்ப நானே வந்து ஒரு புதுசா வந்த ஒரு பர்சனா தான் இருந்தேன் 3 வருஷம் ஒரு பேக்ரவுண்ட். அப்ப நான் டிக்டாக் கூட இல்லைங்க. பட் அந்த ஆடிஷன்ல வந்து அட்டென்ட் பண்ணி யார் வந்து சிறப்பா செய்றாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா சில சீரீஸ் தான் நான் பார்த்தேன். ஆஃப்கோர்ஸ் டிக்டாக்ல நடிச்ச இருக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் வந்து நடிக்கிறாங்க. ஆனா ஐ பர்சனலி ஃபீல் கம்பேர் டு எவ்வளவோ டேலண்டடான ஆக்டர்ஸ் விட they cannot pull off certain characters and performance ன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அதே தோணுது. அப்புறம் இட்ஸ் நாட் அபவுட் லைக் டிக்டாக்கர்ஸ் அது இல்லைங்க. எனக்கு ஃபீல் பண்ணது என்னன்னா அது ஒரு இண்டிவிஜுவலான பர்சன் நான் சொல்றேன். நீங்க ஒரு லாரி டிரைவரா கூட இருக்கலாம். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பஸ் கண்டக்டரா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகும் இல்லையா? இட்ஸ் தி இண்டிவிஜுவல். அவங்களுக்கு உண்மையா அந்த நடிப்பு வந்து அது கரெக்டா வருதா, கரெக்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, செம்மையா பண்றாங்களா, அது தே டு டிசர்வ் சான்ஸ். அதுதான் வந்து மலேசியால வந்து லேக்கிங்கா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிறதா எனக்கு ஃபீல் பண்ணுது. லைக் வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்ம எங்களை எடுத்து வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சில பேர் யோசிக்கிறனால அந்த குவாலிட்டி வந்து அது அங்க வர மாட்டேங்குது அப்படின்ற என்னோட ஒரு கருத்து. சதீஷ், வேற நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் வந்து ஓகே இப்ப கேமராவா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது வந்து இப்படி இருந்த கதை களம் இல்ல. நம்ம வந்து காலிவுட் மூவிஸ் வந்து பாக்குறோம் நிறைய. பட் மலேசியன் மூவிஸ் வந்து மலேசியன் சாயல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது வந்து நீங்க வந்து யோசிக்கிறீங்க, எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஆக்சுவலி நான் என்ன யோசிக்கிறேன்னா எல்லா படத்துலயும் மிஸ்டேக் இருக்கும் தான். நீங்க காலிவுட்டும் பார்த்தாலும் மலேசியா எல்லா படத்துலயும் வந்து மிஸ்டேக் இருக்கும். அதே சமயம் நல்லாவும் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து நார்மல் தான் எனக்கு தெரிஞ்சு. மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு எனக்கு வந்து ஏன்னு தெரியல. ஏன்னா மேபி காமெடி பத்தாம இருக்கும் தெரியல ஏன்னு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சதீஷ், நீங்க அழைத்து உங்களோட சொல்லுக்கு. வேற ஏதாச்சும் சொல்லணுமா? என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொல்லுங்க, என்ன உங்க யூடியூப் சேனல்? SATTISROY. SATTISROY. ஓகே ஓகே, கேட்டுக்கோங்க மக்களே. டிக்டாக் லைவ் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. தமிழ் AM குளோபலி நிறைய பேரும் வந்து நம்மளோட ரேடியோ FM வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இது போய் சேரட்டும். ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. ஓகே, நன்றி. அதுக்கே நீ நாய் மாதிரி சும்மா அப்பதான் யாராவது கமெண்ட் பண்றாங்க. நீ கேட்டு இங்க வீடா யார் இது பிள்ளை புலானதா இருக்கு? ஹாய், வணக்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? பொழுது உங்க பேர் என்ன சார்? இந்த நம்பர் எப்படி கிடைச்சிச்சு உனக்கு? அத சொல்லு. உங்க பேரு? எனக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேமா இருக்குது. நீ நம்பர் குடி, நான் பேசுறேன். நான் அடி நாடி கிடைக்கிறேன். நாடி சதீஷ், உங்க யூடியூப் சேனல் நேம் ப்ளீஸ் போட்டாங்க. சதீஷ், உங்க யூடியூப் சேனல்